மற்றவங்க மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண முடியாது, மற்றவங்க போல நம்ம செய்ய முடியாது. அதுதான் பைபிள் சொல்றது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பலன் என்னோடு கூட வருகிறதுன்றாரு. கையை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப உலகம் போற போக்கல தேவ பிள்ளைங்க போக கூடாது. குழந்தை பிறந்திருக்கும், தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ற, உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தேவ சமூகத்துல ஆசீர்வாதம் பெற்று போகிற பிள்ளைகளுக்கு எந்த தோஷம் வரப்போகுது? யார் பேச்சை கேட்டுட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யற? எழுதி வைத்துக்கொள், கர்த்தருடைய காரியத்தை மீறி 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 நடக்கும் போது ஜெபங்களும் கேட்கப்படாது. உனக்கு தேவ வசனம் தெரியலன்னா கேட்டு தெரிந்து கொள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஈடுபடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்ணு பட்டுடுமா, அவ்வளோ அழுகுங்க. சைனாக்காரன் குழந்தையே அது செய்யறது இல்லை. இன்றைக்கு சபைக்கு நான் சொல்லுகிறேன், அவங்க ஒரு ஆட்டம் ஆடுவாங்க, இவங்க ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. கர்த்தருக்கு உண்மையா நீ இருக்கிறதுனால உன்னை அவமானப்படுத்துவார்கள், உன்னை நெருக்குவார்கள், உன் மேல தப்பான காரியங்களை செய்வார்கள், சொல்வார்கள். உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், உன் கையில் இருக்கிறது எடுத்துக்கொள்வார்கள். கவலைப்படாத, நீதி நிமித்தமாய் துன்பப்படு, கஷ்டப்படு, நீதியில நட, பரலோக ராஜ்யம் உன்னுடையவைகள்.